முத்தம் பார்க்க ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பிறகு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ண கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு பண்ண இதில் எப்படி தான் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ பாருங்கள், அது இங்கே செலக்ட் போயிட்டு இதில் வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா, அது கில் போயிட்டு கீழே பண்ணாக்க இன்ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது இங்கே செலக்ட் பண்ணி சைடில் பண்ணால் டவுன் மொபைல் இஷ்யூ ஆகும். அதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருவேன். அந்த 2 ஃபாண்டுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஷன் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துருக்கணும். இப்போ நீங்கள் ஐட்மோஷனில் ஃபாண்டு இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்கள் ஐட்மோஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பண்ணாக்க மறுபடியும் நீங்கள் ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணுறீங்க, கீழே டெஸ்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் கில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ண கீழே ஃபேஸ் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் பண்ணாக்க நம்ம எடிட் பண்ண பேக்ரவுண்ட் பிக்கை நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்தேன். ஸோ நான் எடிட் பண்ண ஒரு பிக்கை பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த பிக்கை பண்ணாக்க இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லிக்ஸுக்கும் கீழே சாங்குக்கும் மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை பண்ணாக்க இந்த லிக்ஸ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, இப்போ அந்த பிக்கு பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசாக்ஷன் வேர்ப் இருக்கு பாருங்கள், அது கில் பண்ணிங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டீல்ஸ் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சானஸ் செட்டிங் கில் போயிட்டு ஜஸ்ட் கீழே மேலே ஆஃப் இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ பண்ண உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி கட்டாச்சன் பண்ணி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பண்ண 3 லுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது பண்ணாக்க கரெக்டாக நம்ம பிக் அட்ஜன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ணாக்க அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க நார்மலாக நம்ம பிக் ஆட் பண்ணுறதாம். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க நாம் எடிட் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் இருக்கா, அதையும் கீழ் போயிட்டு இப்போ 4:5 பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூப் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பென்சர் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே சூப் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த பிக் பண்ண 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இது நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே 4:5 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க நான் இதே ப்ரீஷீட்டை கீழே பண்ண நம்மளுடைய பேஜில் 3D எஃபெக்ட் அண்ட் சேஃப்ட் பண்ண தனியாக கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ண டைமர் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பண்ண டைமிங் கீழே டவுன் ஷோ ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பண்ணாக்க கிரே கிரீன் ஆரஞ்சு இருக்கா, ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட் தான் நம்ம பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டேன் இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ லிக்ஸ் அடுத்து பண்ண கேப் இருக்கா, அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாயிருச்சுனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். எனக்கு இது பண்ண கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் அந்த கிரே கலர் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனே இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டெக் மெத்த மாதிரி பேக்கேஜ் நேரும் கம்ப்ரஸ் பண்ணுறோம். அதே ஸ்பீட் ஐக்கனில் ஜஸ்ட் பண்ணாக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது பண்ணாக்க கம்ப்ரஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 இடத்துல பண்ணாங்க கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பண்ணாக்க ஒரு சின்ன கேஃப் இருக்கா, கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் அந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இங்கே பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே,
கரெக்டாக 3 லேயர். ஓகே. ஸோ இப்போ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிரே கலர் இருக்கா அதில் நீங்கள் கிளில் போயிட்டு இந்த கலஃபன்ற கூட்டு ஸ்டாரிங் கிளில் போயிட்டு ஸோ நான் எடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க சில போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் கிரே கலர் இருக்கா இதுவும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடி பண்ண பிக்கை நீங்கள் செல் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த கிரே கலர் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 3 இருக்கா இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இன்னொரு பிஷ் நம்ம வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிரே முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் க்ரீன் கலர் பாருங்கள் அதிலே நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேயே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடி பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சின்ன சின்ன பிக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு கேஃப் இருக்கு பாருங்க. கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த 3 பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சென்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கில் போயிட்டு இந்த ஸ்பீடிங் கில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல முடிஞ்சா நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கை மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு 3 பிக்கு அடுத்து கேப் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா அதே சேம் மெத்தடில் இந்த க்ரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பண்ணாக்கா பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது அது நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுக்குறீங்க. அப்படி நீங்கள் பேக் போயிட்டு நான் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கேஃபாக எங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க பேஸ் போயிட்டு ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் சிக்கில் கொண்டு வந்துட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதே சேம் மெத்தடில் லாஸ்ட் கேஃப்க்கு நம்ம நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. முடிஞ்சிச்சா? ஸோ இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த 3D எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஸோ அந்த செகண்ட் புஷ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண கேமரா 1ன்னு ஒரு லேயர் பாருங்க அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுனா ஜஸ்ட் ஆட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் இது ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க இந்த கண்ணு மாதிரி இருக்கா அது நீங்கள் பண்ணாக்க ஆன் பண்ணிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கில் போயிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபர் பாருங்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க அது உங்களுக்கு இதில் ஆடிடும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்னோடய பிக்கு சில போயிட்டு கிலோ மோட்ஸில் போயிட்டேன் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. நீங்கள் பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு கிலோ மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு இதை வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து பண்ணால் கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ உங்களுடைய பிக் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா ஒயிட்னஸாக இருந்துச்சுனாக்க அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண ஒரு ஷேடோ ஃபிட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படியும் காட்டுறப்பாருங்க. ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு பாட்டன் ஷேடோ இருக்குது அதை கில் போயிட்டு கீழே ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது அதை கில் படிச்சுட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்கா லேட்டஸ்ட் ஷேடோ எஃபெக்ட் கிடைக்கும். இந்த சைஸை மட்டும் லேட்டாக இன்க்ரீஸ் பண்ணாக்கா அது இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணாக்கா டார்க்னஸ் ஆகும். உங்களோட பிக் வந்து பண்ணால் கொஞ்சம் ஒரு ஒயிட்னஸாக இருந்துச்சுனாக்கா ஸோ ஷேடோ எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ அதை அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேமரா லேயர் வந்து பண்ணாக்கா நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அது எங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இந்த பிக்கு எஃபெக்ட் ஆட் ஆகி பாருங்கள். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருப்பாருங்க அதை கில் பண்ணிங்கனாக்க இதில் கேமரான்னு இருப்பாருங்க அதையும் கில் பண்ணாலே போதும். இப்போ வந்து பண்ணாக்க இந்த லேயர் சாங் எண்டு இருக்கேன் அடைய இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? எப்பவுமே கொடுக்குற லேயர் தான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ அந்த ப்ரீஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லேயர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து பேக் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இதில் கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த 3D எஃபெக்ட் வந்து பண்ண கொஞ்சம் லோ எஃபெக்ட்டில் தான் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அந்த கேமரா லேயர் பாருங்கள் அதுலேயே நீங்கள் கில் போய்ட்டு எஃபர்ட்டில் போனீங்கன்னாக்கா இதில் வந்து பண்ண 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணாக்கா ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அப்படியே உங்களுக்கு கிடைக்கலைனாக்கா மேலே செட்டிங் இந்த கில் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு கிடைக்கலைனாக்கா வேறு மொபைல் வந்து பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா சில மொபைலுக்கு வந்து பார்த்தினாக்கா அது செட் ஆகாது. ஓகே. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ ஆல் திங்ஸ் இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.